நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எஸ்கேவின் மனசாட்சி இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது. என்னன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன செல்வகுமார் நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அட்வைஸ் பண்றவங்களுக்கும் அனுபவத்தை ஷேர் பண்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு வாகனத்துல ஒரு பிள்ளை வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல, தம்பி பார்த்து பாப்பா, பள்ளங்க கீழே விழுந்துட போறேன் அப்படின்னு சிம்பிளா சொல்றவங்க வந்து அட்வைஸ் பண்றவங்க. ஆனா இதுவே, தம்பி கொஞ்சம் பார்த்து பாப்பா, போன வாரம் தான் நான் போனேன், அந்த பக்கம் வழியில கீழே விழுந்துட்டேன், அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கு, ஒரு கல்லு கிடக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து அனுபவத்தை ஷேர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன், அனுபவிச்சு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கேர்ஃபுல்லா நீங்க மூவ் பண்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க அதை மூவ் பண்ணும்போது ஒருத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அந்த அட்வைஸ் அனுபவமா இருந்தா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு வேணுமா, சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட பேசி பழகி பாருங்க. கலப்படம் இல்லாத உண்மையான ஒரு அன்பு கிடைக்கும். ஒரு நல்ல அட்வைஸ் வேணுமா, அனுபவத்தை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள், அதாவது வயது முதியோர்கள், வயசுல பெரியவங்க கிட்ட போய் நம்ம கேட்டாக்கா அவங்க கிட்ட ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஸோ அன்பு வேணும்னா குழந்தைகள், அட்வைஸ் வேணும்னா பெரியவங்க. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ, என்ன போல. ஏன் அப்படின்னா, பெரியவங்க கிட்டே நான் பழகிருக்கிறேன், குழந்தைங்கிட்டே அன்பு நான் ருசிச்சிருக்கிறேன். ஸோ அந்த பெரியவங்க கிட்ட அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டு வந்து தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா பிறக்கும் பொழுது எல்லாருமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பிறக்கிறது இல்லை, அனுபவத்தால் மட்டும்தான். அப்படி அனுபவப்பட்ட மனிதர்களோடு நான் பழகினதால அவர்கள் சொன்னதையும் நான் சிந்தனை வைத்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட சொல்கிற அந்த விஷயம் அதுதான். எதுக்காகனா, நானும் சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவம் சிறிதாக இருந்தாலும் அது சில மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பை ருசிக்கிறேன்னா குழந்தைங்க, அனுபவத்தை ருசிக்கிறேன்னா பெரியவங்க, இடப்பட்ட மனிதர்கள், அடிப்பட்டவர்கள், இப்படி நிறைய விதம் இருக்குது. நீங்கள் அன்பா இருங்க, அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.